ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமஹ ஆதித்யனே நமோ நமஹ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனை பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்குமே பிடிக்கும். எத்தனை பெயர்கள்? கந்தன், குமரன், கார்த்திகேயன், சண்முகன், தண்டாயுதபாணி, குகன், வடிவேலன், எத்தனை பெயர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதிவு முருக பக்தர்களுக்காக. முருக பக்தர்கள் மட்டும்தான் சொல்லணுமா? இல்லை, எல்லாருமே இந்த பதிவை சொல்லலாம். இப்போ இந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான தமிழ் மந்திரம்னு சொல்லலாம், இல்லை தமிழ் பாடல்னு சொல்லலாம். முருகன் மேல பாடப்பட்ட ஒரு பழமையான பாடல், அழகான பாடல்னு சொல்லலாம், அழகான மந்திரம்னு சொல்லலாம். அந்த மந்திரத்தை நான் முதல்ல சொல்றேன், எல்லாரும் பாருங்க அது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது. ஏன்னா நான் மந்திரமா சொல்லாம கீர்த்தனையா சொல்றேன். ஏன்னா ஒரு முருகனை அப்படி ரசிச்சு அந்த பாடலை மந்திரத்தை கீர்த்தனையா பாடும்போது இன்னும் நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்மளறியாம ஒரு ஆனந்தம், ஒரு ஆனந்த கண்ணீர் இதெல்லாம் ஏற்படும். அப்போ நான் இதை கீர்த்தனையாவே உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன் அடியேன். அந்த கீர்த்தனை முடிந்ததுக்கு அப்புறம் என்னைக்கு இதை பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். வாங்க மந்திரத்தை பார்க்கலாம். பச்சைமலை நாதனுக்கு அரோகரா. இப்பா விப்பா வைக்காயத்தா சைக்கேடுற்று மடியாதே. தப்பாமற்றே டிப்பா டிக்கு டிப்பா தத்தீலணைவேனோ. ஒப்பா மிப்பாரிக்கோ பிப்பு விற்றே பச்சை மலையோனே. வெப்பாமத்தே விற்கே வப்போ திப்போ தித்த பெருமானே. வெப்பாமத்தே விற்கே வப்போ திப்போ தித்த பெருமானே. கந்தனே போற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடியன் இந்த முருகனோட பாடலை கொடுத்துருக்கேன். நிறைய இருக்கு. கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், குமரகுரு கவசம், இந்த மாதிரி தமிழ் மந்திரங்களும் சரி, பாடல்களும் சரி, கீர்த்தனைகளும் சரி, நிறைய இருக்கு. இப்போ அடியன் சொன்ன விஷயங்க, இந்த மந்திரம், இந்த பாடலை பார்த்தீங்கன்னா ஒரு 6 தடவை நம்ம சொன்னா கூட ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அப்போ நம்ம கந்தசஷ்டி கவசம் டெய்லி நம்ம சாயங்காலம் நேரம் இருக்கும்போது சொல்லுவோம், குமரகுரு கவசம் சொல்லுவோம். ஆனால் நமக்கு நேரம் இல்லாதப்ப கூட இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல முடியும். யாருக்காவது நியாயமான ஆசைகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நியாயமான ஆசைகள் இல்லை நியாயமான கோரிக்கைகள் இருக்கு, எனக்கு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா ஒரு 48 நாட்கள் முருகன்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை காலையில் 6 மணி, அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 6 மணி, அப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகும், 6 தடவை சொல்லுங்க. காலையில் 6 மணி இல்லைன்னா சாயங்காலம் 6 மணி, ஒரு 6 தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எப்போ இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கலாம்னா, ஒரு சில மந்திரங்களுக்கு குருவோட தீட்சை இருந்து அதை தீட்சையை வாங்கிட்டு தான் சொல்லணும்னு இருக்கு. இந்த மந்திரத்துக்கு, இந்த பாடலுக்கு தீட்சை வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனால சஷ்டி திதி இல்லைன்னா கிருத்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல இருந்து ஒரு 48 டேஸ் உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் முருகன்கிட்ட என்ன இருக்கோ அப்போ அந்த கோரிக்கைகளை வச்சு மனமுருகி நீங்க இதை டெய்லி பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா உறுதியா அந்த வெற்றிவேல் முருகன், வீரவேல் முருகன், சக்திவேல் முருகன், ஞானவேல் முருகன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன் உங்களுடைய ஆசைகளை, நியாயமான ஆசைகளை, எதிர்மறையாக இல்லாமல் நியாயமான ஆசைகளை, கோரிக்கைகளை உறுதியாக நிறைவேற்றி தருவான். அப்போ நம்ம பௌர்ணமியில நம்ம எங்கேயாவது மலைக்கு போறோம், அங்க போறோம், பழனி போறோம்னா பௌர்ணமி நாட்கள்ல பழனியில உங்களுக்கு நீங்க தீட்சை வாங்கியிருக்கிற முருகன் மந்திரமோ, கந்தசஷ்டி கவசமோ, இப்போ அடியேன் சொல்ல மந்திரங்களோ இல்லை இதெல்லாம் நீங்க சொல்லும்போது முருகனோட பரிபூர்ண ஆற்றல், வைத்தீஸ்வரன் கோவில், பழனி மலை, இல்லை எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன மலை இருக்கு, இதுல அங்க உட்காந்தும் சொல்லலாம். போக முடியாதவங்க உங்க வீட்டு பூஜை அறையில உட்காந்து சொல்லலாம். இல்லை நான் அந்த நேரத்தில் பயணப்பட்டுட்டு இருப்பேன் அப்படின்னா நீங்கள் பயணப்படும்போது கூட சொல்லலாம், எங்கே இருந்து வேணாலும் சொல்லலாம்.
ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா என்ன சொல்றது, தாரித்ரியங்கள் விலகும். என்ன சொல்றது, கடனா இருக்கா, அதா இருக்கா, எல்லா குறைகளுமே நீங்கும். உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ நீங்க நம்பிக்கையோட, உங்களுடைய ஈடுபாடு நம்பிக்கையை பொறுத்து, முருகன் மேல் உள்ள அன்பு, காதல், பக்தியை பொறுத்து அது எவ்வளவு சீக்கிரம் 48 நாளுக்குள்ள உறுதியா நடக்கும். நடக்கிறதும் நடக்காததும் உங்களுடைய பக்தி, ஈடுபாடு, நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்கு. நம்பிக்கையோட இதை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும், துன்பங்கள் நீங்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.